Hi friends, எல்லாருக்கும் வணக்கம் and welcome back to our channel and this video only for Kerala State, no betting, no gambling. 6/12/2024 வெள்ளிக்கிழமை நிர்மல் கம்பெனியோட இந்த மாதத்தோட ஃபஸ்ட் வீக் ஒரு சிறப்பான கெஸ்ஸிங் பார்த்துலாம். லாஸ்ட் மந்த் ஃபஸ்ட் வீக் ரிசல்ட் வந்து 722, போன வாரம் வந்து 652. போன வாரம் நம்ம ஒரு 625 பாக்ஸ் வின்னிங் கொடுத்துருந்தோம் நம்ம சேனலில். மேட்ச் பண்ணி ப்ளே பண்ணவங்களுக்கு தெரியும், நம்ம சப்ஸ்கிரைபர்களுக்கு ரெகுலராக நம்ம வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரியும். அண்ட் வந்து இன்றைக்கி ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா 0.65 வந்திருக்கு. இன்றைக்கி பிசியில் ஒரு 56 வருன்ற மாதிரி கொடுத்துருந்தேன், 65 வந்துச்சு. யாராவது மேட்ச் பண்ணி ப்ளே பண்ணி கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் வந்துட்டு நம்ம சேனலை பார்க்குற நண்பர்கள் வந்துட்டு முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் அதிகமாக வீடியோ லைக் பண்ணுங்கள், வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா. அண்ட் வந்துட்டு நோட்டிஃபிகேஷனில் போய் ஆல் கொடுத்துட்டிங்கன்னா வந்துட்டு நம்ம வீடியோ போட்டோன்னே நோட்டிஃபை ஆகும். ஏன்னா வந்துட்டு சப்ஸ்கிரைபர் இருக்கிற கவுண்ட்டுக்கு வியூஸுக்கும் கொஞ்சம் டிஃபர் ஆகுது. அதனால தான் வந்து நோட்டிஃபிகேஷன் யாருக்கும் சரியாக போகுதான்னு தெரில. நம்ம மார்க் பண்ணிட்டு நாளைக்கு கூட கொஸ்டினை பார்த்துருவாங்க. ஃபஸ்ட்டு போன மாதம் முதல் வாரம் ஃப்ரைடே நிர்மலோட ரிசல்ட் வந்து 722. அதுக்கு அடுத்த வாரம் 074. அதுக்கடுத்த வாரம் 425. அதுக்கடுத்த வாரம் 165. அதுக்கடுத்த வாரம் போன வாரம் 652. போன வாரம் 625 கொடுத்துருந்தோம், நம்ம பாக்ஸ் வின்னிங் ஆகிருக்கு. அண்ட் வந்து ஃபைனலாக இன்றைக்கி ரிசல்ட் வந்து 0.65. லாஸ்ட் மந்தோட மெயின் ரூட்டில் முதல் நம்பரை மார்க் பண்ணிடுவோம். லாஸ்ட் மந்த் வந்து 722க்கு 1 டே பிஃபோர் 136. இது வேலைக்கிழமை ரிசல்ட்டு. க்ளூ நம்பர் 242. க்ளூ நம்பரோட ஏசிலே வந்து 22 இருக்குது. அண்ட் வந்து 242ஓட ஃபுல் ஆப்போசிட் பார்த்திங்கன்னா 797 -25 தான் வந்து நமக்கு கால்குலேஷன் நம்பர். இதில் 772 கிடைக்குது. நமக்கு சென்டர் போர்டு பவர் ஆகி 722 வந்துச்சு. அண்ட் ஏசியும் 22 அப்படியே ஃபாலோ ஆகிடுச்சு. இந்த ரூட்டில் ஃபஸ்ட்டு நமக்கு இது இன்றைக்கி ரிசல்ட்டு. ஏசி 11 இருக்குங்க, அங்கே 22 இருந்தது, ஏசி 11. அண்ட் வந்து ஃபுல்லாக ஆப்போசிட் பண்ணும்போது க்ளூ நம்பரை 121க்கு ஒரு 676 வரும். மைனஸ் அதே 25 தான். இதில் நமக்கு 651 கிடைக்குது. இந்த 651 வந்து லாஸ்ட் மந்த் ரூட்டுப்படி வந்தால் 601ன்ற மாதிரி ஒரு 3 டிஜிட் வரலாம். ஏசியில் 61 வச்சுக்கோங்க. ஏன்னா வந்து நம்ம சென்டர் போர்டு நம்பர் மாறினா கூட ஏசி சில நேரத்தில் மாறாது. அண்ட் பிசி போன மாதம் 22 வந்ததில் நமக்கு வந்து இங்கே 11 இருக்குது. அதனால் பிசியில் நாளைக்கு ஒரு 11 அல்லது ஒரு 16 கூட வரலாம். இது வந்து லாஸ்ட் மந்த்து 722 வந்த கால்குலேஷன். அதுக்கடுத்து நமக்கு அதே போன மாதம் ரூட்டில் அகைன் இன்னொரு கால்குலேஷன் வந்து நமக்கு ரிசல்ட்டு 136 வியாழக்கிழமை வந்தது. அதோட பிசி எடுத்துக்கிறோம். ப்ளஸ் வந்து க்ளூ நம்பர் 242ல் 1 மைனஸ் பண்ணி 241. இதில் நமக்கு 277 கிடைக்குது. இந்த 277 டோட்டலாக பவர் பண்ணோம்னா, எல்லா நம்பரையும் பவர் பண்ணோம்னா 722 கிடைக்கும் இந்த ரூட்டில். இப்போ இன்றைக்கி ரிசல்ட்டோட பிசி 65, க்ளூ நம்பர் 121, 1 மைனஸ் பண்ணோம்னா 120ன்னு வரும். இதில் நமக்கு 185 கிடைக்குது. இதை பவர் பண்ணோம்னா 630ன்ற மாதிரி கிடைக்கும். இதில் வந்து இந்த நம்பர் கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. இந்த 630 வந்து பாக்ஸ் தான் பண்ணணும். ஒன்று நமக்கு 630 அல்லது 036 ரிவர்ஸில் வரலாம். இல்லைனா பவர் ஆகி ஒரு 568ன்ற மாதிரி வரலாம். ஓகே, இந்த 3 நம்பர் கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டு. ஆனால் அதுக்கடுத்து லாஸ்ட் வீக்கோட ரூட் பார்த்துருவோம். லாஸ்ட் வீக்கு 652க்கு ஒரு நாள் முன்னாடி ரிசல்ட் வந்து 169. க்ளூ நம்பரோட பிசி 25. நம்ம வந்து டோட்டலாக போன வாரம் 225
ஒரு 725 ஏ போர்டு பவர் பண்ணி போன மாதம் ரூட்டில் மேட்ச் பண்ணி 625 வரலாம் அப்படின்னு கொடுத்துருந்தேன். அது 652 ரிவர்ஸ் ஆயிடுச்சு. இந்த ரூட்டில் வந்து நமக்கு 21 இருக்குது இன்றைக்கி ரிசல்ட்டோட க்ளூ நம்பர் பிசி 21. இந்த 21க்கு ஒரு 12ன்றது நாளைக்கு வரலாம். பிசியில் ஒரு 12ன்னு வந்ததுன்னா அதே 6 தான் ஏ போர்டில் 612 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் வந்து அதுக்கடுத்து 22 கால்குலேஷன், நம்மளோட க்ளூ நம்பரோட 22 கால்குலேஷனில் ரிசல்ட்டோட பிசி 65 + 22, இந்த 22 கால்குலேஷனில் 87 கிடைக்குது. இந்த 87 நாளைக்கு ஒரு 37ன்னு வந்ததுன்னா ஒரு 737ன்னு வரலாம். ஏன்னா 65 ரிசல்ட் வந்ததுன்னா 87ன்றது வரும், ஒரு நாள் விட்டு வரும், இல்லை அடுத்த நாளே வரும். அதனால் வந்து 737ன்ற நம்பர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்டு லாஸ்ட்டு மந்த்து வந்து ஒரு க்ளூ நம்பரை பிரித்து எடுக்கிற கால்குலேஷன் வந்து 722க்கு ஒரு நாள் முன்னாடி 136ஓட க்ளூ நம்பர் வந்து 242. இந்த 242 வந்து பவர் பண்ணோம்னா 797ன்னு வரும். 797 இது பிரித்து ஆட் பண்ணோம்னா 79 + 97 + 1, அதாவது ரெண்டு க்ளூ நம்பர் ரெண்டுத்தையும் பவர் பண்ணி பிரித்து +1 ஆட் பண்ணும்போது 177 கிடைக்குது. பவர் பண்ணால் 622ன்னு வரும். 177 பவர் பண்ணால் 622ன்னு வரும். ரிசல்ட் 722. இங்கே பிசி ஏசியில் இருக்க நம்பர் பிசியில் வந்துச்சு க்ளூ நம்பர். அதே ரூட்டில் இன்றைக்கி ரிசல்ட்டோட க்ளூ நம்பர் 121 பவர் பண்ணால் 676. இதை ரெண்டாக பிரித்தோம்னா 67 76 + 1 இப்போ 144 கிடைக்குது. இந்த 144 நாளைக்கு பவரில் வந்து ஒரு 649ன்னு வரலாம். இந்த நம்பர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் ஃபைனலாக எல்லா கால்குலேஷனும் நம்ம பார்த்துட்டோம். அண்ட் வந்து லாஸ்ட்டாக ஒரே ஒரு கால்குலேஷனோட வீடியோ கம்ப்ளீட் பண்ணிப்போம். அது வந்து பிசியோட 30 கால்குலேஷன் தான். போன மாதம் க்ளூ நம்பரோட வியாழக்கிழமை ரிசல்ட்டோட க்ளூ நம்பரோட பிசி 42 + 30 72. நமக்கு ஏபியில் 72, பிசியில் பவரில் ஒரு போர்டு பவரில் வந்திருக்கு. அண்ட் வந்து போன வாரம் நமக்கு ஏபி க்ளூ நம்பரோட ஏபி வந்து 22 + 30ல் 52 ஃபாலோ ஆயிடுச்சு டேரெக்டாக. இப்போ நமக்கு இந்த வாரம் வந்து அதே ரூட்டில் இந்த பிசி 21லேருந்து ஒரு 30 எடுத்தால் 51 கிடைக்கிது. ஆல்ரெடி 01 நம்ம எடுத்துட்டோம். இந்த 01 எடுத்துட்டோம். ஒரு வேளை இது -1, அதாவது 29 கால்குலேஷன் வந்ததுன்னா 50ன்ற நம்பர் நாளைக்கு பிசியில் இருந்ததுன்னா ஒரு 850ன்ற நம்பர் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, டோட்டல் கெஸ்ஸிங் நம்ம பார்த்துட்டோம். இதில் வந்து சி போர்டை மட்டும் நம்ம மார்க் பண்ணிட்டு உங்களுக்கு கிளியராக டெக்ஸ்ட் பண்ணிடுறேன். இங்கே 2, இங்கே 2, டேரெக்டாக 2. அதுக்கடுத்த வாரம் 4, டேரெக்டாக 4, 5, டேரெக்டாக 5. அண்ட் அதுக்கடுத்த வாரம் இங்கே 5, அதே மாதிரி வெள்ளிக்கிழமை ரிசல்ட்டு 5. போன வாரம் பார்த்திங்கன்னா இங்கே 2, 2, இங்கே 2. இப்போ நமக்கு 1, 2, 1, 121லேருந்து பார்த்தோம்னா போன மாதம் ஏசி 2 நம்பருமே மேட்ச் ஆகுது. அதுக்கு அடுத்த வாரம் ஏ போர்டு, அடுத்த வாரம் பி போர்டு, மறுபடியும் அடுத்த வாரம் ஏ போர்டு, போன வாரமும் ஏ போர்டு. அப்போது நமக்கு இந்த 1, 2லேருந்து பிசியில் நாளைக்கு சி போர்டில் 1 அல்லது 2, இது ரெண்டுமே வந்து நமக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது. அப்போது 1ன்னும் போது நமக்கு 601 இருக்குது, 2ன்னும் போது 612 இருக்குது, பவர் ஆனால் 737 இருக்குது. ஓகே, இப்போது டெக்ஸ்ட் பண்ணிவிட்டு ஏபிபிசி பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு போன மாதம் எடுத்த ரூட்டில் மேட்ச் பண்ண நம்பர் 601. அதுக்கடுத்து நம்ம ரெண்டாவதாக வந்து 630, அதாவது 036 அந்த மாதிரி வரலான்ற மாதிரி சொல்லியிருந்தோம். அதில் வந்து ஒரு சிங்கிள் நம்பராக 036 அண்ட் வந்து 568 இந்த 2 நம்பர் மேட்ச் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்து 612, 737, 649, 850. இது டோட்டல் கெஸ்ஸிங்கு.
வந்து இதில் ஏபிபிசி ஏசியில் வந்து நமக்கு ஏசியில் நாளைக்கு ஃபஸ்ட்டு பிசி வந்து பார்த்துருக்கோம். பிசி சி போர்டு 1 2 கொடுத்துட்டேன். பிசியில் 50 12 37 36 இந்த 4 செட்லேருந்து பிசி வரலாம். ஏசியில் நம்ம ஆல்ரெடி 61 கொடுத்துருந்தோம், அல்லது ஒரு 01 கூட வரலாம். ஏன்னா 601ன்றது 061 கூட ரிவர்ஸ் ஆகலாம். அதனால் ஏசியில் 61 01, பிசியில் 50 12 37 36. இந்த ஸ்ட்ராங்கஸ்டான நம்பர்ஸில் 601 612 737 036 568. இந்த 5 நம்பர் எனக்கு ஸ்ட்ராங். ஓகே, கிளியராக புரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தாங்களுக்கு எல்லாமே கரெக்டாக புரிஞ்சிருக்கும். ஆனால் அது இல்லாமல் இங்கே பிசி வந்து 11 16 வரலாம். 16 வந்து உங்கள் சிங்கில் மேட்ச் ஆச்சுன்னா ப்ளே பண்ணி பாருங்கள். நாளைக்கு ஒரு சிறப்பான வீடியோட மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.